அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுமா அதான் நல்ல கவனித்துக் கொள்ளணும். லென்த் நாட்கள் வீணாக்க கூடாது. சங்கீதம் 34:5 சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தாங்க, அவருடைய முகங்கள் வெட்கப்படல. ஒவ்வொரு நாள் முழங்கால் படி சொல்லுவோம், அவர் நம்மளுக்காக பட்ட பாடம் நினைவு கூறணும். அதிகமா எது ஆண்டவர் குறித்து நினைப்பேன்னு தெரியாது, ஆனா ஜெபிக்கிற நேரங்கள்ல அதிகமா நான் முழங்கால் படிடுறேன்னா அவர் நம்மளுக்காக பட்ட பாடுகள், ஆண்டவர் எனக்காக காரியங்கள் செய்தீங்களே, எனக்காக இத்தனை செய்திகளை சொல்லி அதை குறித்து துதிக்க சொல்ல ஆட்டோமேட்டிக்கா கண்கள் தண்ணி வராம இருக்காது. அந்த பிரச்சனை அழகான பிரச்சனை என்ன பண்ணா இறங்கி வந்து நம்ம தொட்டு ஆசீர்வதிக்கும். முழங்கால் படிட்டு நம்ம எதை நினைக்கிறோமோ இல்லையோ, அவர் நம்மளுக்காக பட்ட பாடுகளை நினைச்சு கொண்டால் சோதனை துதிச்சு ஆராதிக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. அப்படின்னு சொல்லுமா, அதுக்கு வெளிப்படுத்தி சொல்றாரு, இயேசுவின் ரத்தமானது பிசாசு ஜெயிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால சாட்சி ஒரு வசனத்தினாலே அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி, இந்த நாட்களில லென்த் நாட்களில நீங்க ஜெயம் பெற்றுக் கொள்ளணும் இயேசு ரத்தத்தை கொண்டு. அப்படின்னு சொல்லுவோமா, அவன் ஆண்டவர் எனக்காக தானே, நான் ஜெய பெற்றுக் கொள்வதற்கு தானே, பிசாசனை ஜெயிப்பதற்காக சிலுவைக்கு போனீங்க, அதுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்க. என் வாழ்க்கையை அடிமைப்படுத்துகிற அசுத்த வல்லமை என்று விலகணும், பாவ வல்லமை என்று விலகணும். ஆண்டவர் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாட்சி உள்ள வசனத்தினால் அவன் ஜெயித்தா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லென்த் நாட்கள் உபவாசிக்கிற இந்த லென்த் நாட்கள் ஆண்டவரே உங்க ரத்தத்தினால் என்னை தூய்மைப்படுத்துறீங்க, அதே போல ரத்தத்தினால பிசாசை ஜெயிக்கக்கூடிய ஒரு சோழன் இருக்காங்க, ஒரு அபிஷேகத்தை இருக்காங்க என்று சொல்லி நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படின்னு சொல்லுவோமா, அப்படின்னு சொல்லுவோமா, இயேசுவின் ரத்தம் ஆவின் ரத்தம் தான் படிச்சான், ஆண்டவர் நோக்கி என்ன படிச்சான், கூப்பிட்டுச்சான். அதை பார்த்து இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுதா, நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் உனக்காக ஜெபிக்கிறார், ஆவியானவர் உனக்காக ஜெபிக்கிறார். இயேசுவின் ரத்தம் பிதாவுக்கு முன்னாடி இயேசுவானவர் எப்படி இருக்கிறாரா, அப்படியே சிவப்பான அங்கி அணிஞ்சவராக இருக்கிறார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் சில நேரத்தில் பிதாவுக்கு முன்னர் தன்னை காண்பித்து கொடுக்கிறாரா. அப்ப ஆண்டவர் நமக்காக என்ன பண்றாரா, கரிந்து பேச, இயேசுவிடத்தில் நம்மளுக்காக கரிந்து பேசுகிறது. ஆவியல் ரத்த கூப்பிட்டது போல இயேசுவிடத்தில் நம்மளுக்காக என்ன பண்ணுது, பிதாவுக்கிட்ட கரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா, ஆமென் சொல்லுவோமா. இந்த லென்த் நாட்கள்ல ஒரு பெரிய வெற்றி நீங்க பார்க்க போறீங்க, ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்க போறீங்க. உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் தேவன் மாற்றி போகிறார், கடன் பிரச்சனைகள் எல்லாம் தேவன் அதன் எடுத்து போட போகிறார். இதுவரை சாட்சி இல்லாத ஜீவியங்கள் நாம் இருந்திருக்கலாம், ஆனா நீங்க சாட்சியோடு நிற்கும்படியா தேவனை லென்த் நாட்களை உங்களை பயன்படுத்த போகிறார். அப்படின்னு சொல்லுவோமா.